நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஒரு வார பயணமாக டெல்லி சென்றுள்ளார். மேலும் அங்கு உள்துறை உள்பட பல்வேறு துறை அமைச்சர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக புகார் எழுந்ததால் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நேரடியாக தலையிட்டார். மேலும் காவல் உயர் அதிகாரிகளை அழைத்து பிரச்சனையை சரி செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஐஜி உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டனர். மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா ஒரு வார கால பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அங்கு உள்துறை அமைச்சர் உள்பட பல்வேறு துறை மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். மேலும் புதுவையின் சட்டம் ஒழுங்கு குறித்தும் அது தொடர்பாக தான் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கி கூறுகிறார். மற்றும் பிரதமர், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்து புதுவையின் நிதி நெருக்கடி நிலையை சமாளிக்க சிறப்பு நிதியை ஒதுக்க வலியுறுத்துகிறார். தொடர்ந்து சுற்றுலா வளர்ச்சி, AFT பஞ்சாலையை புனரமைப்பது போன்றவற்றிற்காக சிறப்பு நிதி ஒதுக்குமாறு வலியுறுத்துகிறார். மேலும் பல திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற மத்திய அமைச்சர்களை ஆளுநர் சந்தித்து பேசுகிறார். மாநில திட்டங்கள் தொடர்பாக டெல்லியில் ஒரு வாரம் முகாமிட்டு மத்திய அமைச்சர்களை ஆளுநர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளது புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவசர சட்டம் தொடர்பான ராகுல் காந்தியின் கருத்து குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், கிரிமினல் வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை பெறும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியில் நீடிக்க தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை தடுக்கும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றியது. இந்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். எனவே பிரதமர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் ராகுல் காந்தியின் கருத்து குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேலும் அவரது கருத்து முக்கியமானது. மேலும் கட்சி இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். எனவே கட்சி தலைமையின் முடிவை நாங்கள் ஏற்போம் என்றார். தொடர்ந்து காரிய கமிட்டி கூட்டத்திலேயே கருத்து வேறுபாடு உள்ளது. கருத்து வேறுபாடு இருந்தால்தான் அது கட்சியாக இருக்க முடியும் என்று கூறினார். மேலும் மக்கள் நலன் சம்பந்தமான பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முடிவு எடுக்கப்படும் என்றும், மன்மோகன் சிங் பதவியேற்ற 1 மாத காலத்திலிருந்தே அவர் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதை சொல்லியே அவர்கள் சோர்வடைந்து விட்டனர். மத்தியில் அடுத்த 5 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சிதான் அமையும். மேலும் புதுவையில் காங்கிரஸ் கட்சியிலும் ஊழல்வாதிகள் உள்ளனர் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் கூறியுள்ளார். ஊழல்வாதிகளின் பெயர் பட்டியலை அவர் வழங்கினால் கட்சி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். இலங்கை ராணுவம் சிறைபிடித்துள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியிடம் அகில இந்திய மீனவர் பேரவையினர் மனு அளித்தனர். புதுவை மாநிலம் காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, காசா குடிமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 29 மீனவர்கள் 9 படகுகளில் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி இரவு கடலில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படை அவர்களை சிறைபிடித்துச் சென்றது. அவர்களில் 14 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 15 பேர் மற்றும் 9 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை தொடர்ந்து சிறைபிடித்து வைத்துள்ளது. எனவே இலங்கை ராணுவம் சிறைபிடித்து வைத்துள்ள படகுகளையும் மீனவர்களையும் விடுவிக்க கோரி அகில இந்திய மீனவர் பேரவை பொதுச் செயலாளர் இளங்கோவன் தலைமையில் காரைக்கால் கோட்டுச்சேரி பஞ்சாயத்து தலைவர் செல்வராஜ் மற்றும் கிளிஞ்சல் மேடு, காசா குடிமேடு, கோட்டுச்சேரி மேடு மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் மற்றும் நாகை மீனவர்கள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், இலங்கை ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டு கிரிகோணமலை சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க இந்திய ஐகமிஷன் வழக்கறிஞர்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக முதல்வரிடமும் பேசியுள்ளதாகவும், இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு விடுதலையான மீனவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றார். மேலும் சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் ஆகியோரிடம் பேசி குறுகிய காலத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். புதுவையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கியதில் குளறுபடிகள் உள்ளதால் அதனை திருத்தம் செய்ய கொம்யூன் வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களின் கடத்தல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க ரேஷன் கார்டுகள் ஸ்மார்ட் கார்டுகளாக மாற்றும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுவையில் ஸ்மார்ட் கார்டு பணிகள் 75% முடிவடைந்துள்ளது. புதிய ஸ்மார்ட் கார்டு பலவற்றில் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளது.
அதாவது குடும்ப தலைவர் என்ற இடத்தில் தந்தையின் புகைப்படத்திற்கு பதில் மகன், மகளின் படம் இடம்பெற்றுள்ளது. மேலும் தவறான முகவரி என பல்வேறு குளறுபடிகள் உள்ளது. இதனால் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் குளறுபடிகளை சரி செய்ய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குடிமைப்பொருள் வழங்கல் அலுவலகத்தில் ஆஜராகி மாற்றம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இதனால் சிரமத்திற்கு ஆளான பொதுமக்கள் குளறுபடிகளை திருத்தம் செய்ய கொம்யூன் வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆதார் அட்டை திட்டத்தை கைவிடக் கோரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆதார் கார்டு திட்டத்தை கைவிடக் கோரி தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் தொகுதி தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் குடிமைப்பொருள் வழங்கல் அலுவலகத்தின் முன்பக்க கதவுக்கு பூட்டு போட்டு பூட்டி ஆதார் அட்டை திட்டத்திற்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் சமையல் எரிவாயுவிற்கு உரிய மானியத்திற்கு ஆதார் அட்டையை சான்றாக கருதக்கூடாது என்றும் நேரடியாக மானியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், பொதுச் செயலாளர் சாமிநாதன், இளைஞரணி தலைவர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 100 நாள் வேலைவாய்ப்பு பணிகளை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை குருவிநத்தம் கிராம பஞ்சாயத்தில் அழகிநத்தம் வாய்க்காலை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 1,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வார திட்டமிடப்பட்டு அதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது. 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பணி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். அப்போது வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி, பணி ஆய்வாளர் கோவிந்து, பொறியாளர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதுபோன்று 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்து நாவக்குட்டையை 3,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வார திட்டமிடப்பட்டு அதற்கான பணி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு புதுவை திரும்பிய பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமனுக்கு கோரிமேடு நுழைவு வாயிலில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெனீவாவில் கடந்த 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்ற மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் ஐநா மன்றத்தில் இந்தியாவிலிருந்து பங்கேற்ற மருத்துவர் அன்புமணி ராமதாசுடன் புதுவை மாநில பாமக செயலாளர் அனந்தராமனும் பங்கேற்று இலங்கை மீதும் ராஜபக்சே மீதும் இனப்படுகொலை, போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குரல் எழுப்பினர். கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு புதுவை திரும்பிய அனந்தராமனுக்கு கோரிமேடு நுழைவு வாயிலில் பாமகவினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் மாநில, தொகுதி, கிளை பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.